இவங்க விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன விஷயம் கோர்ட்டுக்கு வந்துட்டதுனால ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா நமக்கு சாதகமா சொல்லணும், இல்லைன்னா கேஸ் நிக்காது. சொல்லுவாங்க இல்ல? அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? எதுவுமே இல்ல, கவலையே படாதீங்க. சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? சிதம்பரம் குடும்பம் பயப்பட வேண்டாம், அப்படித்தானே? நீதி ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம்னு சொல்றேன். சார் வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேம்மா. பாரதி, அவர் கேஸ் ஜெயிச்சப்புறம் நிம்மதியா சாப்பிடலாம்னு சொல்றாரு, கரெக்ட் தானே? சாப்பாடு வேணான்ட்டல விடு. இல்ல சார், எல்லாம் ரெடியா தான் இருக்கு, சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு நாள் சாவகாசமா வந்து நிம்மதியா சாப்பிடுறேம்மா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். ராஜேஷையும் மாலதியும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு போங்க. ராஜேஷ், நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாலதி, நீ இதை பத்தி மனசால கூட நினைக்க வேண்டாமா, மறந்துடுமா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அப்ப நான் வரட்டுங்களா சார்? சிதம்பரம் சார், நீதி ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு சந்தோஷம். வரேன் சார், வரேம்மா, வாங்க. வரேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். போய் சிவாமிட்ட வாங்கிக்க. என்னால அவங்ககிட்ட எல்லாம் கேட்க முடியாது. போய் பாரதி கிட்ட வாங்கிக்க. இல்ல, நீங்களே கொடுங்க. மாமா மாத்திர. இவளுக்கு ஏதோ பணம் வேணுமா, கொடுத்து அனுப்பு. அவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு பணம் இருக்காது. அவ்வளவு பணம்னா எவ்வளோ? எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் பணம் வேணும். 5 லட்சமா? எதுக்கா அவ்வளவு பெரிய தொகை? கார் நல்லா சொல்ல முடியாது, ஆனா எனக்கு உடனே 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஏய், என்னடி, என்ன திமிரா? உனக்கு எதுக்கு 5 லட்சம்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, நீங்க போங்க. டேய், சிவகாமி கேட்கறதுல என்ன தப்பு? ஏதோ மிரட்டல 5 லட்சம் ரூபாய் கேட்கறேன், காரணம் கேட்க மாட்டாங்களா? எதுக்கு வேணும், காரணத்தை சொல்லு. கார் நல்லா சொல்ல முடியாது, எனக்கு பணம் அவசரம், அதுவும் இப்பவே வேணும். காரணம் தெரியாம பணத்தை தர முடியாது. நல்ல காரியமா இருந்தா 5 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட கொடுப்பேன். காரணத்தை சொல்லு. காரணம் சொல்லித்தான் ஆகணுமா? ஏய், என்ன சொல்லிதான் ஆகணுமா? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்ன தயக்கம்? சொல்லக்கூடிய காரணமா இருந்தா சொல்ல. சொல்லக்கூடிய காரணம் தான், ஆனா நீங்க கேட்கக்கூடிய காரணமா தான் தெரியல. என்ன புதிர் போடுற? சொல்லு, எது வருந்தாலும் சொல்றேன். பாரதியும் கதிரும் காதலிச்சத சந்தோஷ் கிட்ட சொல்லாம இருக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏய், என்னடி பேசுற? சிவகாமி, போய் என் செக் புக் எடுத்துட்டு வா. மாமா, அவ ஏதோ மிரட்டுறான்னு நீங்களும் எடுத்துக்கிட்டு வா. இப்படி பணம் படுங்கணும் ராசியில தானே ராஜேஷ கட்டிக்கிட்டு இத்தனை நாள் அது மறைமுகமா இருந்துச்சு. இப்போ வெளிப்படையா மிரட்டி பணம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்டதும் கொடுத்திருந்தா நாய மிரட்டுறேன்.
அப்புறம் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட 2வது மருமக செக் கொண்டு வருவா, லேட் பண்ணாம பணம் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிடுங்க. ம், வரட்டுமா? மாமா மாத்திரை சாப்பிடுங்க மாமா. பாரதி, அந்த மாலதி ஃப்ராடு மாமாவை மிரட்டி செக் வாங்கிட்டு போற 5 லட்சத்துக்கு. மிரட்டியா? என்ன சொல்றீங்க அத்தை? ஐயோ, கதிர் மேட்ர சந்தோஷ் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 5 லட்ச ரூபாய் வேணும்னு மிரட்டி செக் வாங்கிட்டு போறா. அங்க போ. ஏய் மாலதி, எதுக்கு 5 லட்சம்? என்ன பண்ண போற? நீங்க மேடம் கேக்குறீங்க? இது என்ன உங்க வீட்டு பணமா? உங்க அப்பா அம்மா கொடுத்த பணத்தோட நான் வாங்கிட்டு போலையே. மாலதி வேண்டாம், தப்பா பேசாத. ஓச்சோ, டைம் வேற ஆச்சு. மேனேஜர் சார் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரட்டுமா? பாய். சொல்லு, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? ஏதாவது புதுசா ஃப்ராட் பண்ண வந்தியா என்ன? என்னது இது? பணம் மேடம். பணம் தெரியும். 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எதுக்கு? மேடம், நீங்க நல்லவங்க. மாச சம்பளத்தை தவிர எதையுமே எதிர்பார்க்காத இல்ல விரும்பாத ஆபீசர். ஆனா நீங்க எனக்கு எதிராக சாட்சி சொன்னா நேர்மைக்கு பரிசா என்ன கிடைக்கும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்ல டிஸ்மிஸ் கூட பண்ணுவாங்க. உங்களோட நேர்மைக்கு இதெல்லாம் தேவையா? சரி, அதுக்காக நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். அன்னைக்கு நைட்டு ராஜேஷ் என் கூட இருந்ததாகவும் தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டு மாலதியை தான் எனக்கு பிடிக்கும், மாலதி கூட வாழத்தான் எனக்கு ஆசை, ஆனா பெரியப்பா பாரதி பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்றாங்க. எனக்கும் மாலதிக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி ராஜேஷே உங்ககிட்ட சொல்லி அழுததாகவும் அதனால தான் நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் கோர்ட்ல சொல்லணும். ஏய், இப்ப நான் ஃபோன் பண்ணா ஆன்டி கரப்ஷன் டீம் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் பேப்பர்ல போட்டோவோட நியூஸ் வரும். பரவாயில்லையா? மேடம், நல்லா யோசிச்சுக்குங்க. அப்புறம் சான்ஸை மிஸ் பண்ணீங்க போனா வராது. என்கிட்ட அடி வாங்காம பணத்தை எடுத்துட்டு போறியா இல்ல விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணவா? மேடம், நல்லா ஒரு டைம் யோசிச்சுட்டு எந்திரி எந்திரி. ஒரு வாட்டி நான் உன்னை நம்பி செஞ்ச பாவத்துக்கே நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேலேயும் பாவம் செய்ய சொல்றியா? போடி, போன்னு சொல்றல, எடுத்துட்டு போ. மேடம், மேடம், எனக்கு ராஜேஷ்னு உயிர் மேடம். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன ஏய், போதும், நிறுத்திரி. இப்படி கண்ணீர் விட்டு தானே நீ என்ன ஏமாத்துன. நீ என்ன அழுதாலும் புரண்டாலும் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். மரியாதையா பணத்தை எடுத்துட்டு போயிடு, இல்ல உன்னை அடி பின்னிருவேன். பின்னி போடி, போன்றல. இங்க பாரு, ராஜேஷ் உனக்கு கிடைக்க மாட்டான்.
கிடைக்க விட மாட்டேன். என் வேலையே போனாலும் பரவாயில்ல, உன்னை ராஜேஷ் கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு அதுதாண்டி பரிகாரம். போ, போய் தொலை, போ. ஹலோ பாரதி. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? பாரதி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். உன் தங்கச்சி மாலதி என்னை பார்க்க வந்தா. மாலதி வந்தாளா? சும்மா வரல, 5 லட்ச ரூபாய் பணத்தை என் முன்னாடி எடுத்து வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. எதுக்கு எதுக்கு பணம் கொடுத்தா? 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து இத வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு எனக்கு ஃபேவரா கோர்ட்ல சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றா. திட்டி பணத்தை எடுத்துட்டு போடின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். மாமாவை மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்தா. இன்னும் 2 நாள் ராஜேஷ ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. மாலதி ரொம்ப டேஞ்சர் பர்சன், கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ம். சிதம்பரம், போகலாமா? என் சம்மதி தண்டமணி எவ்வளவு நல்ல மனுஷன்டா. எத்தனையோ முறை நான் அவரை என் வார்த்தையால காயப்படுத்தியிருக்கேன். ஆனா ஒரு நாள் அவர் என் மேல கோவப்பட்டதில்லை, வருத்தம் மட்டும்தான் பட்டிருக்காரு. அவர் என்ன சம்பந்தின்னு வாய் நிறைய கூப்பிடும்போது அந்த வார்த்தையில எவ்வளவு அன்பு இருக்கும் தெரியுமா? தன் மகன் மாலதி தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ராஜேஷுக்கு மல்லிகாவுக்கும் ஒழுங்கா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தன் மகளை வீட்டில் பூட்டி வச்சுட்டு கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம உண்மையான அன்போட ராஜேஷ் கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்தாரே. நீ நானும் கூட அப்படி இருக்க முடியாதுடா. சத்தியமா நாம அது மாதிரி இருக்க மாட்டோம் சிதம்பரம். நாம தண்டபாணியும் இல்லை, நாம தண்டபாணியாவும் ஆக முடியாதுடா. கிடைச்ச வருமானத்துல சந்தோஷப்படுறவன் மனுஷன் இல்லடா, மகான். தண்டபாணி மனுஷன் இல்லடா, மகான். எனக்கு அந்த மாலத்தி பொண்ணை நினைச்சா தாண்ட பயமா இருக்கு. மலைச்சாமி தான் உண்மையாவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு அவ இப்ப நம்பிட்டு இருக்கிறா. அதனால கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கற வரைக்கும் அமைதியா இருப்பா. ஆனா கோர்ட்ல தீர்ப்பு அவளுக்கு எதிராக போயிட்டா. கரெக்ட். மாலதியோட கல்யாணம் செல்லாதுன்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே பாரதியோட முன்னாள் காதலன் கதிர்தான்னு யாருகிட்ட சொல்லக்கூடாதோ, அதாவது சந்தோஷகிட்டையும் தேவிகிட்டையும் சொல்லிடுவாளே, என்ன பண்றது? தீர்ப்பு சந்தோஷமா அல்லது துக்கமான்னு புரியலடா. அதான் எனக்கு பயமா இருக்கு பத்ரி. கோர்ட் தீர்ப்பு அவளுக்கு எதிராக வந்ததுன்னா அவளை எப்படி நான் சமாளிக்க போறேன், அதுதான் எனக்கு புரியலடா. டேய் பத்ரி, சந்தோஷம் பாரதியும் கோச்சுக்கிட்டு இருந்த தண்டபாண்டியோட வீட்டுக்கு போனப்போ அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு நான் நீயும் போயிருந்தமே. அப்போ தண்டபாண்டி ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயே சொல்லு. சிதம்பரம் சார், பாரதியை நான் சந்தோஷோட மனைவியை பார்க்கல, உங்களோட மருமகளை பார்க்குறேன்னு சொன்னாரு. அதோட அர்த்தம் எனக்கு அன்னைக்கு புரியலடா, இன்னைக்கு புரியுது. சிதம்பரம், எனக்கு இப்பதான்டா நீ ஏன் இங்க வந்தேன்னு புரியுது. மாலதி சொல்லக்கூடாததை சொல்லிட்டா பாரதியோட வாழ்க்கை பாழாயிடுமோங்கிற பயம் உனக்கு வந்துடுச்சு. இதை பாரு, நான் சொல்றத நம்புடா. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது பார்த்துக்குண்டா. நல்லதே நடக்குன்னு நம்பு. கிளம்பு.
சக்தி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு சாத்தம் இருக்கு. அங்கே பார். வாட போலாம். போகலாண்டா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. பதிரேண்ணா, என்ன தண்டபாணி சம்மந்தியை பார்க்க வந்தீங்களா? ஆ, பார்த்தோம், பேசினோம். ஆ, தண்டபாணி அவர்களே, நீங்கள் வந்து இங்கே நிம்மதியாக படுத்துக்கிட்டீங்க. நடராஜன்கிட்டையும் மாலதிகிட்டையும் எங்களை மாட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டீங்களே, எங்களையும் அழைச்சிங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போட வந்தோம். குட் டிசிஷன், சூப்பர். சம்மந்தி என்ன சொன்னார்? சொன்னாரா, இந்த இடத்துல ஒரு தெய்வமா இருந்து என்னை பார்த்து தெள்ள தெளிவா சொன்னார். டேய் சிதம்பரம், நீ ஒரு கொடிய பாவி ஆயிட்டடான்னு. உன் தம்பி நடராஜனுக்கு ஒரு அண்ணனா இல்லாம ஒரு தாயா இருந்து அவ்வளவு பாசத்தோட பேணி வளர்த்தி அவ்வளவு பெரிய பாவிடான்னு சொன்னார். நடராஜனுக்கு உடம்புல சின்ன அடிபட்டா கூட உனக்கே பட்ட மாதிரி துடிச்சு மனசுல வேதனையோட செத்தையே அவ்வளவு பெரிய பாவிடான்னு சொன்னார். தாய் தகப்ப இல்லாத அந்த சோகம் கொஞ்சம் கூட தெரியாம பாசத்து குட்டி வளர்த்தியே அத்தனை பெரிய பாவிடான்னு சொன்னார். அப்பேற்பட்ட நடராஜன் உன்னைய கொல்ல வந்தப்போ என் தம்பியா அப்படி பண்ணான்னு நம்ப முடியாம இன்னும் துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறியே, அத்தனை பெரிய பாவிடான்னு சொன்னார் இவரு. ஆமாடா, நான் பாவிடா, பாவி பாவிடா, பாவி, உனக்கு அண்ணன் பிறந்த பாவி. அண்ணே, நீங்க என்ன சாடிஸ்ட் நினைச்சா கூட எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீங்க செஞ்சதெல்லாம் பாவம்னு நினைச்சீங்கன்னா அந்த பாவத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த நடராஜன் உங்களை சும்மா விட மாட்டேன். இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, இந்த நடராஜன் தான் மறுபடியும் உங்களுக்கு தம்பியா வந்து பிறப்பான். இப்ப நீங்க நினைக்கிறீங்களே, அந்த பாவத்தை மறுபடி செய்வீங்க. நடராஜா, கையெடுன்னு சொல்றேன்ல. நான் உங்களை சும்மா விட மாட்டேனே. இந்த நடராஜன் உங்களை எத்தனை ஜென்மம் ஆனாலும் சும்மா விட மாட்டான். எல்லா ஜென்மத்திலையும் நடராஜன் தான் உங்களுக்கு தம்பியா மறுபடி வந்து பறப்பான். இப்போ நீங்க செஞ்ச பாவத்தை மறுபடி செய்வீங்க. இப்ப செஞ்சதை விட அதிகமா செய்வீங்க. எஸ், நீங்க செய்வீங்க. இந்த பாவத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அண்ணே. பத்ரி, அவன் என்னடா சொல்லிட்டு போறான்? ஒண்ணுமே புரியலடா, அவன் என்னதான்டா சொல்லிட்டு போறான்? சிதம்பரம், நடராஜன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லடா. அவன் ஒரு ரேர் பிரீட். வாழ்க்கையோட 2 எக்ஸ்ட்ரீம்லையும் டிராவல் பண்ணுவான். இப்போ இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போயிட்டான். புரியலடா பத்ரி. அவன் திடீர்னு என் கையை எடுத்து அவன் தலையில வச்சுக்கிட்டதோ
என்ன அழ ஆரம்பிச்சான். இத்தனை அக்கிரமம் பண்ணிருக்கிறான். அவன் மேல எனக்கு ஏன்டா கோவம் வர மாட்டேங்குது. சிதம்பரம், ஏன்டா அழக்க முடியாம அழுக வருது. அவன் சொன்னது எனக்கு புரியுது, உனக்கும் புரியும். அதுதான் உண்மை. புரியலடா பத்ரி. அவன் மேல என்னால கோவப்பட முடியலடா. இப்போ அழுதுதானே வருது. ஏன்டா அப்படி பண்றான்? இல்லடா, நடராஜன் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான். நடராஜன் அவன் திருந்துட்டேன்னு சொன்னா நாம நம்பவா போறோம்? நாம நம்ப மாட்டோம். அதனால்தான் அவன் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான்.